வாஞ்சியோடு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் இடைப்படுகிற வார்த்தை சங்கீதம் 26:1. நான் தள்ளாடுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமானுடைய கால்கள் தள்ளாடப்படுவது இல்லை. மோசையின் கால்களும் தள்ளாடப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறபடி உங்கள் வாழ்க்கை தள்ளாடி கொண்டிருந்தாலும் உங்கள் ஜீவியங்கள் தள்ளாடி கொண்டிருந்தாலும் இந்த வார்த்தை விசுவாசத்தோடு நான் சொல்லணும், நான் தள்ளாடுவது இல்லை. எந்த சூழ்நிலையில் கர்த்தாவே என்னை நியாயம் விசாரித்து நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தரை நம்புவோம் என்றால் தள்ளாடப்படுவது இல்லை. மனிதர்களை நம்பும்போது தள்ளாட்டங்கள் வரும். ஆகவே நீங்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். என் நியாயத்தை விசாரியும் என்று மனிதத்தில் சொல்லாமல் கர்த்தரிடத்தில் சொல்லணும். நான் உத்தமமாக நடக்கிறேன், தேவனுடைய பார்வையில் உத்தமமாக இருக்கணும். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதை இல்லை என்றுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. 6வது வசனத்தில் வாசிக்கும்போது அங்கேயே சொல்லுகிறார், கர்த்தாவே நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் நான் விவரிப்பதற்காக நான் குற்றம் இல்லாமையால் என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சமூகத்தில் இப்படிப்பட்டவர்களை இருக்கும்போது உங்களை ஒரு காலம் தள்ளாடாதபடி நடத்துகிறவர். என் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறது. சபைகளை நான் கர்த்தரை துதிப்பேன். செம்மையான இடத்துல உங்களை பாதையில நடத்தி அவர் சபையிலே துதிக்கத்தக்க அந்த கிருபைகளை உங்களுக்கு தருவார். ஒருவேளை என் குடும்பங்கள் தள்ளாடப்படுகிறதே என்று பாரத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையோடு கர்த்தர் பேசுகிறார். நீ தள்ளாடப்படுவது இல்லை. கர்த்தருக்கு நம்பியிருக்கிற உத்தமனாய் இருக்கிற உத்தம ஜீவன் செய்கிற தேவ பிள்ளையோடு பேசு. நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி இதை கேட்கிற யாருடைய வாய்க்கு தள்ளாடாதபடி சரீரங்களும் தள்ளாடாதபடி காத்து நடத்துவர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.